அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து மிக உறுதியாக சொல்லப்படுகிறது. அவர் சில நாட்களுக்கு முன்பாகவே தம்முடைய ஏவுகணை தாக்குதல்களில் படுகாயமடைந்து பிற்பாடு அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இதை நாங்கள் 100% உறுதியாக சொல்கிறோம் என்ற மாதிரியாக ஈரான் தரப்பிலிருந்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேல் அந்த தகவலை உறுதிப்படுத்தவில்லை. அவர்கள் தொடர்ந்து அதை மறுத்து வருகிறார்கள். அவர் ரொம்ப நலமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இதுக்கு மத்தியில் சில புகைப்படங்கள் வெளியிடப்படுது, சில வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணப்படுது. அவர் சுற்றுலா பயணிகளோட சிரிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம். இன்னொரு பக்கம் காஃபி குடிச்சிட்டு எல்லாரோடையும் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ. அதுக்கு முதல்ல இன்னொரு வீடியோ வெளியிடப்பட்டது. அவர் ஒரு கவுன்சிலில் எங்கேயோ இருந்து பேசுகிற மாதிரி. அது ஏஐ அப்படின்னு சொல்லி அதில் 6 விரல்கள் இருப்பது போன்ற ப்ரூஃப்கள் உருவாக்கி காட்டப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நம்புறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு போக்கை உருவாக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. இப்போ இதுவரைக்கும் நெத்தன்யாகு இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா சுமாராக 3 வீடியோக்கள் வந்துருச்சு. இந்த 3மே ஃபேக் வீடியோஸ் தான். எந்த இடத்துலையுமே நம்பகத்தன்மை இல்லாத, எந்த இடத்துலையுமே உண்மைன்னு சொல்லி நம்ப முடியாத வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள் தான் வெளியிடப்படுகிறது. ஒரு பக்கம் அவர் ரொம்ப மோசமான நிலையில காயமடைந்து உயிருக்கு போராடி வருவதாகவும் செய்திகள் வருது. இதெல்லாமே வெறுமனே செய்திகளாக தான் வருதே ஒழிய ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. சாதாரணமாக இந்த மாதிரியாக உலக தலைவர்கள் மற்றும் யாராவது ஒரு லீடர் மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அந்த குறித்த தரப்பு என்ன செய்யும் அப்படின்னா, அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தும். அப்படி மரணத்தை உறுதிப்படுத்துறப்போ அதுக்கான ஒரு சாட்சியாக ப்ரூஃப் ஆஃப் லிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு எவிடன்ஸ் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பத்திரிகை படிக்கிற மாதிரி, ஒரு தொலைக்காட்சியில் செய்தி பார்க்குற மாதிரி, இப்போ நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறது காட்டுற மாதிரியான ஒரு எவிடன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து அவங்க இது மாதிரியான ரிலீஸ் எல்லாம் பண்ணாலும் எல்லாருமே அடுத்த நிமிஷமே ப்ரூஃப் பண்ணுறாங்க இது பொய் அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே நெத்தன்யாகுவுக்கு என்ன நடந்தது? இந்த கேள்வி தான் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே யுஎஸ் உடைய மிகப்பெரிய புதுமை படைப்புன்னு சொல்லி சொல்லப்படுகின்ற விமானம் தாங்கி கப்பல், அவங்களுடைய இல்லைங்களா, அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் தாங்கி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல். அந்த கப்பலுக்கு பேர் அப்ரஹாம் லிங்கன். இதுதான் முதல்ல ஈரானுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 சோல்ஜர்ஸோட அணுசக்தியில அட்டாமிக்ல இயங்கக்கூடிய அந்த கப்பல் அனுப்பியிருந்தாங்க. இந்த சண்டையெல்லாம் தொடங்குறதுக்கு முதல்ல ஒரு மிரட்டி பார்க்கறதுக்கு. ஒருவேளை இந்த கப்பல் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது 3ஆம் உலக போருக்கான அழைப்பாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அதிநவீன கப்பல் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். அதை வீழ்த்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல அது அணுக்கதிர சக்தியில இயங்கக்கூடியது. ஸோ அது மேல ஒரு நாடு கை வைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது 3ஆம் உலக போருக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து வரவேற்கிற ஒரு வேலை தான். ஆரம்பத்தில் இந்த கப்பல் மிக நெருக்கமாக ஈரான் கடல் பரப்புல நின்றுட்டு இருந்துச்சு, எந்த நேரத்துலையும் தாக்க போறோம். ஆனால் சண்டை தொடங்கி ஒரு சில நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த கப்பல் விட்ரோ பண்ண தொடங்கிருச்சு. அந்த சண்டை நடக்கிற பகுதியில இருந்து 5000 சோல்ஜர்ஸோட கிட்டத்தட்ட இப்போ 1000 கடல் மைல்கள் அந்த பக்கமா கொண்டு போய் நிறுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த கப்பல் தள்ளப்பட்டிருக்கு. இப்போ ஈரான் தரப்புல இருந்து அந்த கப்பலை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஏவுகணைகள், ராக்கெட்ஸ் போய் தாக்கி இருக்கு, அவங்களோட மிசைல் தாக்கி இருக்கு. அதுக்கான புகைப்படங்களையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதோட உண்மைத்தன்மை அது போலியானதுன்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டாலும் இந்த அளவுக்கு பாதுகாப்பா 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய தேவை என்ன? அப்ப அந்த கப்பலுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு சேதாரம் நடந்திருக்கு. அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு அச்சம் அந்த கப்பல் மேல உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரூஃபாக வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நெத்தன்யாகு ஒரு பக்கமா மரணித்து விட்டாரா இல்லையாங்கிற செய்தி இப்போ ஒரு பெரிய டாக்கா இருக்கும்போது, கப்பல் நோக்கி இவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. அப்ரஹாம் லிங்கன் கப்பல் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா கொண்டு போயிட்டாங்க, கடல் மைல்களுக்கு அந்த பக்கமா கொண்டு போயிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு சின்ன சைகை காட்டப்பட்டிருக்கு ட்ரம்ப் சைட்ல இருந்து. ட்ரம்ப் தொடர்ந்து நம்ம என்னோட பழைய காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை இது பற்றின அப்டேட் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும்.
நாளுக்கு நாள் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பேரடாக்ஸாக இருக்குது, ரொம்ப முரண்பாடாக இருக்குது. அதாவது ஈரான் மிக தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இதை செஞ்சால் நாங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறோம். அதே மாதிரி அவங்க ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் வந்து இந்த போரை நீங்க தொடங்கிட்டீங்க, ஆனா இதை முடிச்சு வைக்கிறது நாங்களா தான் இருக்கோம். அந்த இடத்துல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஈரானினுடைய டிஃபென்ஸ் தான். எப்படி இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட உலகத்துல 48 விதமான தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நாடு ஈரான் கடந்த பல வருஷமா. அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே தடை, எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ் இருக்கு, தொடர்பாடல் கம்யூனிகேஷன் சாங்ஷன்ஸ் இருக்கு. உலக நாடுகளில் வந்து இந்த கேபிட்டலைஸ் நாடுகளில் வந்து தொடர்ந்து அவங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு இருந்தும் ஒரு வலிமையான ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு வல்லரசோடு தொடர்ந்து தக்க வச்சு நிற்கிறாங்க, தாக்கு பிடிச்சு நிற்கிறாங்கிறது இப்போ எல்லாருலையுமே வியந்து பார்க்கப்படுகிறது. எனவே நெத்தன்யாகு இந்த சொன்ன மாதிரி அவர் வந்து உண்மையிலேயே மரணம் அடைந்திருந்தால் இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் என்ற நாடு மிகப்பெரிய உலகத்தினுடைய பணக்காரர்களால் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா, யூதர்களுக்கு என்று ஒரு தேசமாக அறிவித்ததுக்கு அப்புறமா, அவங்களுடைய வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி வேலை செய்வாங்க. அவங்களுடைய அந்த மொசாடும் சரி, அவங்களுடைய அந்த ஆட்சி கட்டமைப்பு, உலகத்தையே ஆளணுங்கிற அந்த ஒரு கொஞ்சம் பேரை வைத்துக்கொண்டு அவங்க நடந்து கொண்ட விதங்கள், அவங்க செய்த சாகசங்கள், இதெல்லாம் வந்து நினைச்சும் பார்க்க முடியாதது. அப்படிப்பட்ட மிக வலிமையான ஒரு நாட்டினுடைய தலைவர் மேல கைய வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு நாடு இந்த பூமியில இருக்கு அப்படிங்கிறது வரலாறுல எழுதப்படும். இது இஸ்ரேலுக்கு நீண்ட கால ஒரு அவமானகரமான ஒரு விஷயமா மாறி ஒரு கருப்பு புள்ளியாவே மாறிடும். இப்ப நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம்தான் இந்த பக்கம் ட்ரம்ப் பக்கம் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, அவர் தடுமாறிட்டு இருக்காருல்ல. வளைகுடா நாடுகள் எங்களுக்கு துணை வரலங்கிறாரு ஒரு பக்கம். வெளிநாடுகள் எங்களுக்கு உதவிக்கு வரும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம், ஆனால் பிரான்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த மாதிரி இந்த வயசான வீட்டில் புலம்பிட்டு இருப்பாங்கல்ல, அப்படியா இப்படியான என்ன செய்யறதுன்னு தெரியாம அதே மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாமே பார்க்கும்போது உலகத்தினுடைய சமநிலையில நாம பார்க்குறப்போ ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இந்த சமநிலை எப்படி அமெரிக்காவை அசைச்சிக்க முடியாது. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய வேட்டை நாய். உண்மையில பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இஸ்ரேல் இல்லை, அமெரிக்காவே யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்ப அமெரிக்கா யூதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா யூதர்களுடைய நாடு இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்? அப்படிலாம் இல்லை, இஸ்ரேல் தான் சோ பவர்ஃபுல். இப்படி காட்டப்பட்ட ஒரு இமேஜ் வந்து இன்னைக்கு நொறுங்க போகுது. ஈரானுடைய இந்த அதீத எதிர்ப்பு கிட்டத்தட்ட தன்னை அழித்து கொண்டாவது நாம இதுல வெற்றியீட்டுவோம் அப்படிங்கிற அந்த ஓர்மம், அந்த வன்மம் வந்து உலகத்தை சமநிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல உருவாகியிருக்கு. எது எப்படியோ போரில் இதுவரைக்கும் நிரந்தரமான முடிவு எதுவுமே எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நாளுக்கு நாள் மக்கள் இழப்புகளும் தாக்குதல்களும் அழிவுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் ஆதி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.